கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, நாம் தொழுது கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை உங்கள் கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. நற்செய்தி என்றாலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சேர்த்து அதற்குன்படி நீங்கள் நடப்பதற்கு வழிநடத்துவதே நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நற்செய்தி என்றாலே கிறிஸ்து இயேசுவினுடைய நன்மைகளை, கிருபை இரக்கங்களை வெளிப்படுத்துவதே நற்செய்தி. இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யோவான் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. என் சொந்தமே உன் பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரம வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னண்டே வா என்று யோவான் ஸ்நானன் காலம் முதல் பலவந்தம் பண்ணபடி அழிவிலை அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள், உண்மையும் உத்தமமானவர்கள் தேவனிடத்திலே கடந்து வந்துவிடுங்கள் என்று பலவந்தம் பண்ணுகிறார்கள். இங்கே பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பன்னிரவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். ஆமென், ஆமென். பரலோக ராஜ்யம் நம் ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவை நீங்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே நமக்கு பரலோக ராஜ்யம். அவரே நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து மனம் மகிழ்ச்சியை கொடுக்கிற பரலோக ராஜ்யம் கிறிஸ்து இயேசுவே. அவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். அவரே நம் சாபங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவரே நமக்கு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யமாக கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அத்தனை தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். பல வழிகளை நம்மை அதுக்கு நேராக, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, அவர்கள் கானான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள். அது பலிக்காமல் போய்விட்டது. மிஞ்சினது 20 மட்டுமே. ஆயினும் நம்மிற்கொண்ட மகபரிதான கிருபையினால் அந்த பரலோக பரமபிதா பரிசுத்த ஆவியானவர் மனிதகுமாரனாக நம்மத்திலே வந்து யோவான் ஸ்நானனை அனுப்பி அவர் மூலமாக ஏதோ உங்களை மீட்டதை இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாக கிறிஸ்து இயேசுவை அடிக்கிறார். அவரிடத்திலே போங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை, அருவருப்பான காரியங்களை விட்டு தேவனிடத்திலே போங்கள் என்று யோவான் ஸ்நான காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஏனென்றால் சிறுத்துப்புகள் அனைத்தும் தேவனுடையது. இந்த சிறுத்துப்பு அவருடைய ஜீவ சுவாசத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல், சத்தியத்துக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் வழிதோறி போய் அக்னி கடலிலே, சாத்தானுடைய புலியிலே, வீணான பேசாத நடக்காத ஊமி செவிடும் குருடுமான விக்கிரகங்களுக்கு முன்பாலே போய் தங்கள் ஜீவனை இழந்து போகக்கூடாது என்பதற்காக யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் எனப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து தேவனிடத்தில் வந்து விடுங்கள். உங்களை சிந்தித்து உருவாக்கின தேவனிடத்தில் வந்து விடுங்கள். இந்த பலவிதமான வழிகளிலே பலவந்தம் பண்ணப்படுகிறது.
அதை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த கட்டளை கருப்பன்னைக்கு தங்களை பயந்து நடுங்கி ஒப்பு கொடு அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்தி எங்கள் பாவங்கள் சாவுங்கள் அக்கிரமங்கள் மீறத்தில் உமக்கு முன்பாக இருந்தால் அவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பாதத்திலே எங்களை அமர்வையும் உம்முடைய கட்டளை கற்பனை பயந்து நடுங்கவையும் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் என்று பலவந்தம் நிகழும். எங்கள் தாயின் கருவிலை உருவாதற்கு முன்பாக எங்களை பேர் சொல்லி பிரித்து எடுத்த தெய்வம் நீரண்டவாக இம்மோற்றிமங்களை நடத்தி உடுத்து வைத்து ஆகரம் கொடுத்து உணவும் உடையுமான தெய்வம் நீரண்டவாக நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம். எங்களை விட்டு விலகி சென்று விடாதையும் எங்களை விட்டு கடந்து சென்று விடாதையும் என்று பலவந்தும் பன்னிரவர்கள் பரலோர் ராஜ்யமாக கிறிஸ்து இயேசுவை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பரலோர் ராஜ்யம் என்றால் அது நம்ம ஜீவிக்கிற இடத்துல தான் இருக்கு. அது ஆண்டவரே கிறிஸ்து இயேசு. எங்கே இருவர் மூவர் என் நாமத்தின் நிமித்தம் என்னை தேடுவார்களோ அங்கே வருவேன். பரலோர் அடைச்சு அங்கே வந்தார். அதைத்தான் நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் என்னை தேடிங்கள், பலவந்த பண்ணுங்கள். யாக்கோபு தன்னுடைய அனைத்து ஆட்சிகள் சந்ததிகள் அனைத்தையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டு தேவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்று பலவந்தம் பண்ணினார். பலவந்தம் பண்ணின நிமித்தம் முடிவு யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். தேவன் அவரோடு கடந்து சென்றார். அவர் காரியம் அனைத்தும் ஆசீர்வாதம் ஆச்சு. அதுவே பரலோக ராஜ்யம். அதே போன்றது நாம் தேவனுக்கு முன்பாக நாம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் வழிதறி போய்கொண்டே இருக்கிறார்கள். தத்தத்துக்கு செவி கொடுக்காமலே இருக்கிறார்கள். உலகத்திய நோய்க்கே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் இருந்து நீங்கள் மனத்திரும்பி இந்த தேவனை கொடுத்த தேவன் சிரித்து உருவாக்கி இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் மோசேயை ஆண்டவரை ஏற்படுத்தினவர். அவரை இன்று அநேகர் பலவிதமாக குற்றப்படுத்தி குறைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் வெளிப்படுத்தின வேளையிலே மோசேயை தேவனுடைய வலது பாரிசத்திலே நின்றார். இந்த ஊழியம் ஆரம்பத்திலேயே தேவனால் கொடுக்கப்பட்டது மோசேக்கே. அதை இந்த அறியாமல் அநேகர் அவர் பலவந்தம் பண்ணினார். இந்த ஜனங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு கொடுத்த இந்த உன்னதமான இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சிறுவரி ஜனங்களை பலவந்தம் பண்ணினார். அநேக அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தினார். கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது யோவான்ஸ்தான மூலமாக நமக்கு பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த சத்தியத்தை இந்த கட்டளை கற்பனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கி ஜீவனுடைய என் தேவனே உம்மை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் முடிவறிந்தோம். உமக்கு முன்பாக நிற்போம். உம்முடைய கட்டளை கற்பதற்கு முன்பாக நிற்போம். எங்களை விட்டு கடந்து சென்று விடாதையும். நாங்கள் உண்மையின்றி யாரை பாடுவோம், உண்மையின்றி யாரை தேடுவோம், உண்மையின்றி யாரை தொழுது கொள்வோம். நீர் அல்லவா எங்களுக்கு ஜீவனும் ஜீவன் ஆதாரமும் நீர் அல்லவா என்று அவரை பலவந்தம் பண்ணி எங்களை விட்டு கடந்து சென்று விடாதையும். நீர் எங்கள் கூடாரத்திலே வாசம் பண்ணும்
என்றும் முழங்கால்களை முடங்கி பலவந்தும் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்வார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக நற்செய்தியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்னோடு வாசம் பண்ண வேண்டுமானால் என் வார்த்தையும் கட்டளையும் கற்பனையும் அதை நீங்கள் பிடித்து கொண்டு அதை விட்டு விலகாமல் என் சமூகத்தை காலையும் மாலையும் துதித்து ஆராதித்து தொழுது கொண்டு பலவந்தம் பண்ணுங்கள். என் நாமத்தை நீங்கள் தொழுது கொண்டு ஆராதிங்கள். நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்று அருமை ரட்சகர் நமக்கு வெளிப்படுத்தீர்கள். என்ன அன்பு சொந்தங்களே, இந்த உலகத்தோடு நாம் ஐஸ்வர்யம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு பலவந்தம் உலகத்தோடு பண்ணாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவை நம் இரட்சகர் மேற்புறமாகிய நம் தேவனிடத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்தின பரிசுத்த ஆவியானோடு எங்களை புறம்பே தள்ளிவிடாதையும் உமக்கு முன்பாக நிற்கும் எங்களை நித்திய ராஜ்யத்தை காணச் செய்யும். அதற்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தை காத்திருக்கிறோம் என்று பலவந்தும் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை கிறிஸ்து இயேசுவை பிடித்து கொள்வார்கள். நாம் தலையிட தாழ்த்தி முழங்கால்களை முடங்கி அந்த பரலோக ராஜ்யத்தை துணி கொள்ள கிறிஸ்து இயேசுவோடு போராடுவோம். பலவந்தும் தேவனம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்மை உள்ளங்கையிலே ஏந்தி கொள்வார். பலபந்தம் பண்ணுகிறவர்கள் பாய்க்குவார்கள், பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்வார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.